அதாவது இங்க வந்து பல கட்சியில இருக்கலாம். இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கிறேன்னா என் குடும்பத்துல ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில இருப்பாரு. அதாவது உறவு முறையை வந்து நானும் அண்ணனும் சந்திக்கிறோம் அப்படின்னும் போது நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கு தான். ஆனா அது நான் அவர் கட்சியில போய் சேர்ந்துடுறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது அரசியல் வேறு உறவு வேறு. இப்போ விஜய் அண்ணனை வந்து ஒரு மேடையில் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து உறவு முறை. இப்போ ஸ்டாலினை சந்திக்கிறாரா இருக்கட்டும், யார் சந்திச்சா அது உறவு முறையா சந்திக்கிறத தவிர அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. சில பேர் அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஒருத்தவங்களை சந்திச்சாலே அவங்க வந்து புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு கட்சியில இருக்கேன்னா பிற கட்சியில இருக்கிற சொந்தக்காரங்க இருப்பாங்க. நான் போய் அவர் சந்திக்க போயிடும். அப்ப சந்திக்கும் போது அவங்க கூட கூட்டணி வச்சுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வந்து ஒரு வதந்தி தான். அது வந்து கருத்து அதாவது இதெல்லாமே நீங்க கருத்து உருவாக்குங்க. இப்போ திமுக கிட்ட பணம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை யாராவது வெளியிடணும். இப்போ ஒரு சந்திப்பு நிகழ்ந்தாலே அது பணம் வாங்கிட்டு ஆகும். இப்போ நான் உங்களை எதிர்த்துறதால நான் திமுக கூட போயிட்டுதாவும் கிடையாது. நீங்க வரும்போது உங்க கோட்பாடு என்ன, உங்க கொள்கைகளை தெளிவுபடுத்து. நீங்க தெளிவு பண்ணாம மாற்று வரும்போது நாங்க ஒரு மாற்று நிக்கிறோம் அப்படின்னும் போது நீங்க எது மாற்று நீங்க சொல்லணும். நீங்க அதை சொல்லாம நாங்க மாற்று, நாங்க திமுக எதிர்க்கிறோம்னா எப்படி எதிர்க்கிறீங்க, எங்க எதிர்க்கிறீங்க, நீங்க திமுக எதிர்த்து எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க, நீங்க அதை தெளிவுபடுத்தணும். எதுவுமே இல்லாம மாற்றுனா எங்க மாற்று நாங்க அதாவது உங்களை கேள்வி எழுப்புறோம். உங்களை நாங்க கேள்விதான் எழுப்புறோம், கேள்வி மட்டும் தான் எழுப்புறோம். அதுக்கு பதில் சொல்லாம எங்களை எதிர்க்கிறாரு, எங்களை விமர்சனமா காட்டமா விமர்சிக்கிறாரு, உங்களை கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாலே போதுமானதுதான். அதாவது காசு வாங்கிட்டாங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அப்படி யாராவது காசு வாங்கிட்டாரு அப்படின்னு இப்போ சீமான் அவர்கள் ஸ்டாலினை வந்து முன்னாடி போய் பார்க்கும்போது பெட்டி வாங்கிட்டாரு. நீங்க விஜய் வந்து ஜெயிச்சு பிறகு ஸ்டாலின் போய் பார்த்தாரு, அவர் வந்து பெட்டி வாங்கிட்டாரு. அதாவது ஒரு மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு கூட உதயநிதியோட அண்ணன் இறந்துட்டாரு, மறைவு. இப்ப எங்க வீட்டுல என் அண்ணன் இறந்துட்டாருன்னா என்னுடைய நண்பன் என்னதான் பார்க்க வருவான், எங்க அண்ணியை போய் பார்க்க போக மாட்டான். அது ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட தெரியாதவங்க இப்படிதான் அவங்க பரவிட்டு இருப்பாங்க. தமிழ் ஆளலாம், விஜய் தமிழ்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என் தத்துவம் ஆளுதுன்னு தான் பொருள். அதாவது தமிழ் ஆளணும், தமிழ் நல்ல தத்துவத்தோடு ஆளணும். உங்க தத்துவம் என்ன, உங்க கொள்கை என்ன, உங்க கோட்பாடு என்ன, யாராவது தெளிவுபடுத்த முடியுமா? அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா பெரியாரை எடுத்துக்கிறீங்க, அம்பேத்கர் எடுத்துக்கிறீங்க, அஞ்சலியம்மாவை எடுத்துக்கிறீங்க, வேலுநாச்சியார் எடுத்துக்கிறீங்க. வேலுநாச்சியார் இருந்து என்ன கொள்கை எடுத்துக்கிறீங்க கேள்வி எழுப்போம். அதுக்கு பதில் இருக்கா? அஞ்சலி அம்மாள் காந்தியவாதி, அப்புறம் நம்ம காமராஜர் வந்து அவரு வந்து காந்தியவாதி. இப்ப நீங்க இவங்களோட கொள்கை என்ன, இவங்களோட கொள்கை நீங்க தெளிவுபடுத்தணும். இப்ப நீங்க எந்த கொள்கை இல்லாம எந்த கோட்பாடு இல்லாம நீங்க வந்து நான் மாற்றுன்னு வரும்போது கேள்வி எழுப்புறோம். தமிழ் ஆளலாம், ஆனா தத்துவம் இல்லாத தமிழ் ஆளக்கூடாது. குறிப்பா வந்து பிசிகா கொண்ட கட்சிகள் இவ்வளவு திராவிட கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்க ஆனா திருமாவோட கட்சியை வந்து வன்னி அரசு இந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்திருக்காரு. யாரு கொடுக்க முடியும்? இதெல்லாம் பாருங்க. அதாவது எப்படி சொல்றது, குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய பொருள் கேட்கும். நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த பெரிய பொருளை மறைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம். இப்போ அண்ணன் வன்னியரசு அண்ணனுக்கு ஒரு பதவி கொடுத்து வரவேற்பு நாங்க அதை ஏற்கிறோம். ஆனா அதே மாதிரி எத்தனை பொது தொகுதிகள், அதாவது நீங்க நிப்பாட்ட வேட்பாளர் எத்தனை பேர் பொது தொகுதியில் நிப்பாட்டி இருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி எழுப்புறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க இத்தனை பேர் நிப்பாட்டினா பாருங்க, நீங்க வந்து அதிகமா வதந்திகளையும் பொய்களையும் பரப்பிட்டு இருக்கீங்க. வன்னியரசு அண்ணன் கொடுத்த பதவியை நீங்க அதே மாதிரி உங்க ஆட்சியில், அதாவது உங்க தாயக்கல இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த பதவி கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரியான தாழ்த்தப்பட்டிருக்கான பதவி எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க கேள்வி எழுப்புறோம். இதுவே நம்ம திருமான திமுகல பின்னாடி இருந்தாரு, இப்ப அங்கிருந்து இங்க வந்திருக்காரு. இப்ப இங்க வந்தோடனே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அது வரவேற்கத்தக்கதான். ஆனா அந்த பொறுப்பை சரிவர செய்ய இந்த அரசாங்கம் வழிவகுக்குமா அப்படிங்கிறத கேள்வி. திருமணம் இத்தனை வருஷம் மறுக்கப்பட்டதுன்னா அது அவர் தான் சொல்லணும். திமுக வருஷமா இருந்தீங்களே மறுக்கப்பட்டது ஏன் முன்னாடியே நீங்க வெளியே வரலன்னு அவரை தான் நீங்க கேள்வி. ஏன்னா அண்ணன் பெரிய ஆளு, அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல, தாவைக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்க அதுக்கு ஆதரவா இருக்கக்கூடாது. ஏன்னா அண்ணன் திருமாவட்டத்தை அரசியல் உங்களை தவிர யாரும் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. திருமாவளவன் கிட்ட தான் அரசியல் கத்துக்கிட்டு அவருதான் எங்க ஆசான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா திருமாவளவன் எதை நோக்கி போறாருன்னு இருக்கு, அவர் எதை முன் வச்சாரு. இப்ப அவர் தான் தமிழ் தேசியத்தை எங்களுக்கு கற்பிச்சாரு. இப்ப அவர் தமிழ் தேசியத்தை பின்பற்றாரா? இப்ப தாவைக்கால போயிருக்காரு. தாவைக்கா தமிழ் தேசியத்தை எங்க உரைச்சிருக்கு, எங்க எடுத்து உரைச்சிருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் தேசியத்தை பத்தி விஜய் பேசியிருங்க. தாவேக்காவுக்கு அதாவது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, சீமானும் தம்பி விஜயும் RSS பெற்ற பிள்ளைகள்னு. ஏன் கூட்டணிக்கு போனீங்கன்னு கேட்டதுக்கு, அதாவது ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு. அப்போ RSS பெற்ற ஆட்சி வந்துடலாமா? இப்படி போயிருக்கீங்க. ஆனா இப்பயும் அந்த விமர்சனம் நிலவில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த விமர்சனம் ஒன்றும் அவர் மாற்றல இல்ல. அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த அமைச்சர்களை வந்து கேட்கணும்னா அந்த அமைச்சர்களை கொடுக்கணும்னா ஒரு தேவை கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே விஜய் அவர்கள் அதிமுக இருக்கிற MLA-க்களை விலக்கி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொல்லலாம்
அதிமுக கூட கூட்டணி செய்யலான்னு. அதிமுக ஊழல் கட்சி நான் விமர்சிச்சேன், திமுகவை தீய சக்தி நான் விமர்சிச்சேன். இப்ப நான் எப்படி அதிமுக கூட போக முடியும்? கேள்வி எழுப்புவாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது. இப்ப நம்ம அதுக்கு ஒரு கேள்வி எழுப்புனா அவங்களாதான் ரெசைன் பண்ணிட்டு வராங்க, நாங்க என்ன பண்றதுன்றது. அதாவது உங்களுக்கு தோதுவான ஒரு வழக்கத்தை நீங்க உருவாக்கி அதை நீங்க செயல்படுத்துறீங்களே தவிர, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இதை நிறைவேற்றுது அப்படின்னு திருமாவளவனால சொல்ல முடியாது. மத்த கட்சியிலிருந்து போறவங்களும் இதுக்காக தாவக போற சொல்ல, ஒரு கட்சியை குறை சொல்லிட்டு தான் அந்த கட்சிக்கு போறாங்க. ஆனா அதிமுக திமுகவை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த நிலையை விஜய் உருவாக்கி இருக்காரு. இந்த நேரத்தில் விஜய்க்கு ஆதரவா நிக்கிறது விட்டுட்டு திமுக அதிமுக விமர்சிக்கிற மாதிரி விமர்சிக்கிறது இனி யாருமே, அதாவது அதிமுக திமுக இல்லாம யாருமே முடியாது. நீங்க கேக்குற சரியான கேள்விதான். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, திராவிட எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி 15 வருடங்களாக நாம் தமிழர் கட்சி தான் ஒரு மாற்றுன்னு சொல்லி நிக்குது. அதாவது இந்த ஆன்டி இன்கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வெறுப்பாரு, அதாவது அந்த கட்சி எனக்கு பிடிக்கல, அப்படியே அந்த கட்சி அதாவது செயல்பாடுகள் பிடிக்கலன்னு சொல்லி வெளியே வர்றவங்க ஒரு வடிகால நாம் தமிழர் இருந்துச்சு. இப்போ அந்த அந்த வடிகால விஜய் அவர்கள் மொத்தம் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு சொல்லலாம். இப்ப எப்படின்னா, தனி மனிதன் நான் வந்து ஒரு மாற்று எடுத்து வைக்கணும் போது எனக்கு படபலம் கிடையாது, நான் ஒருத்தர் சிறு சிறு நெல்மணி போல மக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். என் கூட இல்லவங்க திடீர்னு ஒரு கவர்ச்சி, அதாவது எப்படின்னா, நான் ஒரு சைக்கிள் வச்சிருக்கேன், என் சைக்கிள் வந்து ரொம்ப கிழிஞ்சு தொங்குது, ஆனா என் சைக்கிள்ல பயணம் பண்ணலாம், இந்த சைக்கிள் நான் கரைச்சிட்டு கொண்டு போயிட்டா நான் நல்லா வெளியே கொண்டு போயிடலாம். ஆனா இதை விட பெரிய ஒரு வாகனத்தை பார்த்து விடுறேன், எல்லாரும் அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, அந்த வாகனம் போய் சேருமா சேராது தெரியாம ஓடி போறாங்க. அது கவர்ச்சி. அதாவது கவர்ச்சி சொன்னா சில பேர் கோவம் வருது. அது கவர்ச்சினா என்னன்னு தெரியல. கவர்ச்சினா கொள்கை கவர்ச்சியா இருக்கலாம், அரசியல் கவர்ச்சியா இருக்கலாம், ஒரு ஆளுமை கவர்ச்சியா இருக்கலாம், அது கூட சில பேர் கோவம் வருது. அதாவது அவர் வந்து திரை கவர்ச்சிய அந்த ஒரு கவர்ச்சி முகத்துல போனவங்களை தவிர யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் வேட்பாளர் தான் போட்டேன், இந்த வேட்பாளர், இதே தாவேக்க வேட்பாளர் நிற்கும் போது 41% பேருக்கு அதாவது குற்றப்பின்னணி உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்போ யாரு பேரு மேல குற்றம் இருக்கு, என்ன வழக்குல இருக்கிறாங்க, வழக்கு நிலுவை எதுவுமே பார்க்காம விஜயன்ற ஒரு ஒற்றை முகத்துக்காக தான் உங்களுக்கு ஓட்டு எல்லாமே. தமிழக இப்படி மாறுறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னு பாக்குறீங்க. ஜாதிக்காகவும் மதத்துக்காகவும் இந்த ஆளுக தான் நிற்பாங்க. இந்த ஆளுங்க தான் ஓட்டுங்கிறத தாண்டி விஜய்ங்கிற விஷயம் ஆளுங்க ஓட்டு போடுறாங்க. ஏங்க அதான் சொல்றேன், அவன் வேட்பாளரே யாருன்னு பார்க்கல, அவன் எங்க ஜாதியை பார்க்க போறான்? அவன் இந்த வேட்பாளர் தமிழன் ஜாதிக்கு ஜாதியை பார்த்து ஓட்டு அவர் பார்க்காம வந்திருக்காரு. நீங்க கீழ் நல்ல கேள்விதான், நல்லா புரிஞ்சுங்க. சாதியை பார்க்காம ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அவன் வேட்பாளர் யாருன்னு தெரியாம போட்டிருக்கான். இப்ப வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சதான் அவன் சாதியில பார்க்க முடியும். வேட்பாளர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஓட்டு போட்டேன், அவன் சாதியா இருக்காங்க. ஜாதிய கலையோட அதுக்கான ஆனா வந்து சாதி கலைஞ்சிருச்சா? இப்ப நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன். விஜய வந்து சாதி பார்க்காம ஓட்டு போட்டாங்க. ஆணவ படுகொலை எப்படி நடக்குது? எந்த சாதிக்காரன் பண்றான்? விஜய் ஆட்சி வந்துட்டாருல, சாதி பார்க்காம ஓட்டு போட்டாங்க. இப்ப எப்படி ஆணவ படுகொலை நடக்குது? இது சட்டங்கள் எப்ப ஏற்ற போறீங்க? அதுக்கான ஆணவ சட்டமே எப்ப ஏற்ற போறீங்க? திமுக எப்படி கிடப்பில போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. வெற்றி பெறலாங்கிறது கிடையாது, இது எங்களோட தோல்வி கிடையாது. முதல்ல இது மக்களோட தோல்வி, நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து தனிப்பட்ட நான் ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு நான் எனக்காக ஓடினேன்னா, நான் தோத்துனா அது எனக்கானதான், நான் மக்களுக்காக தானே ஓடுறேன். நான் தோத்தா மக்கள் தோத்ததுதான். நான் தனி மனிதன் எனக்காக நான் ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் எப்படி வேணா ஜெயிச்சிருக்கலாம். நான் மக்களுக்காக நின்று மக்கள் கூட நின்று போராடிட்டு இருக்கேன். மக்கள் தோல்விதான் அது, எங்க தோல்வி யாருமே எங்கள் தோல்வின்னு நாங்க எடுத்துக்கவே மாட்டோம். வெற்றி இலக்கு நோக்கி ஓடுறோம். வெற்றி வாய்ப்பு, அதாவது இது ஒரு ஓட்டப்பந்தயம், அதாவது ஒரு பந்தயம் கிடையாது. நம்ம ஜெயிச்சிருவோம், நமக்கு பிரைஸ் கொடுத்துருவாங்க, இது மக்களுக்கு தீர்ப்பு எழுதணும். நாம வந்து மக்கள் மேல நம்பிக்கையை நம்ம தொடர்ச்சியா போராடுறோம், தொடர்ச்சியா பயணிக்கிறோம். மக்கள் இவன் என்ன பண்ணாலும் நம்ம என்னதான் புறக்கணிச்சாலும் நமக்காக திருப்பி நிக்கிறான், ஓடணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை மக்கள், அதாவது அந்த வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் சரியா பயன்படுத்தி நாங்க நல்லா அந்த எந்த தொகுதியில எங்களை ஜெயிக்க வைக்கிறோம், அந்த தொகுதிக்காக நல்ல ஒரு வேலையை செஞ்சு அந்த தொகுதி மக்களை நாங்க மேன்மையாக வச்சுப்போம்.